ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோலி பண்டிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஹோலி பண்டிகை கொண்டாட இருக்குது. சரி, ஹோலி பண்டிகை இந்தியர்களுடைய பாரம்பரிய பண்டிகையில் ஒன்றா கொண்டாடப்படுது. மக்கள் ஒன்றா கூடி வண்ண வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி ரொம்ப மகிழும் நாளாக இது இருக்குது. இது மக்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு முக்கிய நாளாக கொண்டாடப்படுது. ஹோலி பண்டிகை வண்ணங்களின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டாலும் இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கும் புராணங்களுக்கும் இந்து மத கடவுளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோலி அன்னைக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும், இது யாருடன் எப்படி தொடர்புடைய பண்டிகை அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். ஹோலி பண்டிகை வட இந்தியாவில் கொண்டாடப்படும் ரொம்ப பிரபலமான பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோலி வண்ணங்களின் பண்டிகை என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த பண்டிகை இந்தியா முழுவதிலும் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்களாலும் கோலாகலமாக கொண்டாடப்படுது. ஆனால் இந்த பண்டிகை கொண்டாட்டத்திற்கான பண்டிகையாக மட்டும் பார்க்கப்படுது. இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது என்ற காரணம் யாருக்குமே தெரியாது. ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதன் பின்னணியில் பல ஆன்மீக காரணங்களும் இருக்குது. இது கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, வழிபாட்டிற்கான நாளும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகை, அதாவது நாளைக்கு ஹோலி பண்டிகை. சரி, ஹோலி பண்டிகை பல்வேறு இந்து கடவுளுடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதற்கான காரணங்கள் மற்றும் கதைகள் இடத்திற்கும் இடம் மாறுபடுது. இந்த சமயத்தில் ஹோலி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது என்ற காரணத்தை இங்கே நம்ம இப்போ பார்ப்போம். ஹோலி பண்டிகையை ஸ்ரீ கிருஷ்ணருக்காக கொண்டாடப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. தனது பிரியமான தோழி ராதா மீது வண்ணப் பொடிகளை தூவி விளையாடினார் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த வழியை கடைப்பிடித்து கோபியர்களும் வண்ணப் பொடிகளை தூவி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. காலப்போக்கில் கிருஷ்ணர் கொண்டாடிய வண்ண பொடிகளின் திருவிழாவாக ஹோலி மாறுச்சு. இதனால் ஹோலி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, ஹோலிகா அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோலிகா எரிந்த கதையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அசுர அரசனான ஹிரண்யகசபுவின் சகோதரி தான் ஹோலிகா. இவ கடும் தவம் புரிந்து எப்படிப்பட்ட நெருப்பும் தன்னை எதுவும் செய்ய முடியாத வரத்தை பெற்றாள். தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்த தனது மகன் பிரகலாதனை கொலை செய்ய பல விதங்களிலும் முயற்சி செய்து வந்தார் ஹிரண்யகசபு. இதனால் தனது சகோதரி ஹோலிகாவை அழைத்து நெருப்பு மூட்டி அதற்கு நடுவே பிரகலாதனுடன் அமர்ந்து அவனை சாம்பலாக்கும்படி கூறினார் ஹிரண்யன். ஹோலிகாவும் அப்படியே செய்தாள். ஆனால் மகாவிஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நெருப்பிலிருந்து மீண்டு வந்தான். அதே சமயம் தீய எண்ணத்துடன் இருந்த ஹோலிகா தான் மூட்டிய நெருப்பில் தானே மாண்டு போனாள். இந்த நாளை தான் நாம் ஹோலியாக கொண்டாடப்படுவதாக சொல்கிறாங்க. சரி, சிவனுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹோலி பண்டிகை. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். வட இந்தியாவில் சில பகுதிகளில் ஹோலி சிவபெருமானுடன் தொடர்புடைய பண்டிகையாக கொண்டாடப்படுது. உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்தாங்க. இந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி கழுத்து பகுதி நீல நிறமாக மாறிய நிலையில் நீலகண்டனாக காட்சியளித்தார் சிவபெருமான். இந்த நாளை வண்ண பொடிகளை தூவி மக்கள் கொண்டாடப்படுவதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது காமனை எரித்த சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை தியானத்தில் இருந்த சிவபெருமான் மீது அம்பு எய்து இடையூறு ஏற்படுத்தினான் காமதேவன். இதனால் கோபமடைந்த சிவபெருமானை தனது நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட தீயை கொண்டு காமனை எரித்து சாம்பலாக்கினார். இதனால் கவலையடைந்த காமதேவனின் மனைவி தனது கணவரை உயிர்ப்பித்து தருமாறு சிவனிடம் வேண்டினாள். அவள் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் காமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். காதலின் கடவுளாக கருதப்படும் காமன் சாம்பலில் இருந்து உயிர் பெற்ற தினத்தை ஹோலியாக கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்தது தீமைகள் அழிந்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமைகள் அழிக்கப்பட்டு நன்மைகள் காக்கப்பட்டதை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் நாளே ஹோலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு அனைவரும் இணைந்து கொண்டாடப்படும் நாளாக இந்த நாள் மாறுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ பற்றி ஒரு சில ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோலியை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.